சிஎஸ்கே கிட்ட ஒரு ரெக்கார்டு இருக்கு. இத்தனை வருஷமா லாஸ்ட்ல முடிச்சதே இல்ல. இந்த வருஷம் அங்க முடிச்சிருவாங்களோ அப்படின்ற பயம் எங்களுக்கு இருக்கு. 6 மேட்ச் பாக்கி. அதுல ஏதாவது ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா சிஎஸ்கேக்கு அப்படின்றத பத்தி பேசுவோம். ப்ரோ, ஜெயிக்க வாய்ப்புகள் இருக்கா? இந்த சீசன் என் மாப்பிள்ள சாமிக்கு விட்டுட்டான் அப்படின்னு தான் நம்ம எடுத்துக்கணும். அப்படி ஓகே, நம்ம டோட்டலா நம்ம இது சொல்லிட முடியாது. இப்போ ஏன்னா நிறைய பேர் போன வருஷம் ஆர்சிபி மாதிரி சேஞ்ச் ஓவர் இருக்குமா அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. இருந்துச்சுன்னா சந்தோஷம். பட் அந்த கேலிபர் ஆஃப் பிளேயர்ஸ் இங்க இருக்காங்களா அப்படின்றது தெரியல. ஸோ நெக்ஸ்ட் சீசன் தான் எனக்கு தெரிஞ்சு நம்ம ஏதாவது பண்ணணும். ஓகே, நடராஜ் ப்ரோ. அதாவது வடிவேல் வந்து ஒரு ஆட்டோ டிரைவர் கிட்ட கேட்பாரு, இன்னுமாடா என்ன நீ நம்பிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி. ஸோ ஏன்னா அவங்க ஸ்ட்ராட்டஜி போன மேட்ச் மாத்தின மாதிரி தெரிஞ்சிச்சு. பட் இந்த மேட்ச் அவங்க திருப்பி ஸ்ட்ராட்டஜில ஒரு பிரச்சனை வந்துச்சு. ஸோ அதனால மேபி இந்த சீசன் கொஞ்சம் இல்ல ரொம்பவே கஷ்டம்னு தோணுது சிஎஸ்கே குவாலிஃபை ஆகுது. ஓகே, இந்த வருஷம் கோதாவரி கூட கிழிச்சிட்டாங்க. இதுக்கப்புறம் போட்ட கோடெல்லாம் வந்து அடுத்த சீசனுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்ற விஷயம் டோனி போன மேட்ச் சொல்லிட்டாரு. ஒரு மேட்ச் பார்ப்போங்க, இல்லைன்னா அடுத்த வருஷத்துக்கு என்ன பண்ணுவோம் அப்படின்ட்டு. அடுத்த வருஷத்துக்கு அவர் இருப்பாருன்றதான் ஒரு கொஸ்டின் மார்க். பட் ஹோப்ஃபுல்லி சிஎஸ்கே அட்லீஸ்ட் லாஸ்ட் பிடிக்க மாட்டாங்க, ஒரு 3 or 4 மேட்ச் ஜெயிப்பாங்க. அதுக்கேற்ற டீம் சேஞ்சஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறோம். சிஎஸ்கே என்ன சேஞ்சஸ் பண்ணா டீம் நல்லா இருக்கும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? கமெண்ட்ஸ் சொல்லுங்க. இந்த மாதிரி வீடியோஸ் ரெகுலரா பார்க்க மறக்காம வெற்றி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களை அடுத்த வீடியோ பார்க்குறேன். அது வரைக்கும் தேங்க்யூ.